டுவெல்த் அக்கௌண்டன்சி 2வது சாப்டரில் உள்ள 2வது எக்ஸாமில் இப்போ பார்க்க போகிறோம். திருச்சி கல்வியியல் மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களிலிருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கினை தயார் செய்யணும்னு தந்திருக்காங்க. இதில் நமக்கு கொஞ்சம் டீட்டெயில் தந்திருக்காங்க. இந்த டீட்டெயிலை வச்சு இந்த கணக்கு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கிடுவோம். திருச்சி கல்வியியல் மன்றத்தின் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டின் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு இப்படின்னு 2 பக்கம் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இந்த பக்கம் மேலே பற்று போட்டுக்கிடணும், இந்த பக்கம் வரவு போட்டுக்கிடணும் கண்டிப்பாக. அடுத்து இது பெறுதல்கள் தொகை செலுத்துதல்கள் தொகை போட்டிருக்கோம். இதுதான் நம்ம ஹெட்டிங். ஃபஸ்ட்டு நமக்கு தொடக்க ரொக்க இருப்பு 1/1/2018 தந்திருக்காங்க, ஒரு 20,000 ரூபாய். இது தொடக்க ரொக்க இருப்புன்னு சொல்லும்போது காசு நம்ம கையில் இருக்குது. அப்போ இதை நம்ம எந்த பக்கம் எழுதணும்னா பெறுதல்கள் பக்கம் எழுதணும். பெறுதல்கள் பக்கம் நம்ம தொடக்கம் எழுதும்போது எப்போவுமே இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு போடணும். அப்போ இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது ரொக்க இருப்புன்னு போட்டு 20,000 ரூபாய் போட்டாச்சு. அடுத்து முதலீடுகள் செய்தது 80,000 ரூபான்னு இருக்குது. முதலீடுகள் செய்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதலீடுகள்னால் சொத்து, ஏதோ ஒரு சொத்து நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ சொத்து வாங்கும்போது நம்ம கையிலேருந்து காசு வெளியே போயிருக்கும். அப்போ இதை நம்ம செலுத்தல்கள் பக்கம் எழுதணும். செலுத்தல்கள் பக்கம் முதலீடுகள் செய்தது 80,000 எழுதியாச்சு. அடுத்து மதிப்பூதியம் செலுத்தியது 3,000 ரூபான்னு இருக்குது. இதுவும் செலுத்தியதுன்னு சொல்லும்போது நம்ம கையிலேருந்து காசு வெளியே போயிருக்கு. அப்போ செலுத்தல்கள் பக்கம் நம்ம இப்போ இதை எழுதணும். செலுத்தல்கள் பக்கம் மதிப்பூதியம் செலுத்தியது 3,000 ரூபாய் எழுதியாச்சு. அடுத்து நன்கொடை பெற்றது ஒரு 80,000 ரூபாய் இருக்குது. பெற்றதுன்னு சொல்லும்போது நமக்கு நன்கொடை வந்திருக்கு, காசு உள்ளே வந்ததுனால இதை நம்ம பெறுதல்கள் பக்கம் எழுதணும். அடுத்து தணிக்கை கட்டணம் செலுத்தியது 2,000 ரூபாய் இருக்குது. இது தணிக்கை கட்டணம் செலுத்தியதுன்னு சொல்லும்போது நம்ம கையில் இருந்து காசு வெளியே போயிருக்கு. அப்போ இதை நம்ம செலுத்தல்கள் பக்கம் எழுதணும். தணிக்கை கட்டணம் செலுத்தியது 2,000 ரூபாய், செலுத்தல்கள் பக்கம் எழுதியாச்சு. அடுத்து பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது 12,000 ரூபான்னு இருக்குது. இது பெற்றதுன்னு சொல்லும்போது காசு நம்ம கையில் வந்திருக்கு. அப்போ இதை நம்ம பெறுதல்கள் பக்கம் பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது 12,000 ரூபாய் எழுதியாச்சு. அடுத்து அரைகலன் விற்றது 5,000 ரூபாய் இருக்குது. அரைகலன் விற்றதுன்னு சொல்லும்போது நம்ம அரைகலனை விற்றுருக்கோம். அப்போ காசு நம்ம கைக்கு வந்திருக்கும். இதை பெறுதல்கள் பக்கம் நம்ம எழுதணும். அரைகலன் விற்றது பெறுதல்கள் பக்கம் 5,000 ரூபாய் எழுதியாச்சு. அடுத்து அஞ்சல் செலவுகள் ஒரு 1,000 ரூபாய் இருக்குது. அஞ்சல் செலவுன்னு சொல்லும்போது செலவுகள்னு வந்துட்டு அப்போ நம்ம கையிலேருந்து காசு வெளியே போயிருக்கு. வெளியே போயிருக்கிறதுனால இதை நம்ம செலுத்தல்கள் பக்கம் எழுதணும். அஞ்சல் செலவுகள் 1,000 ரூபாய், செலுத்தல்கள் பக்கம் எழுதியாச்சு. அடுத்து சந்தா பெற்றது 10,000 ரூபாய் தந்திருக்காங்க. பெற்றதுன்னு சொல்லும்போது நம்ம கைக்கு தான் வந்திருக்குது. அப்போ காசு நம்ம கையில் வந்ததுனால இதை நம்ம பெறுதல்கள் பக்கம் எழுதணும். சந்தா பெற்றது பெறுதல்கள் பக்கம் 10,000 எழுதியாச்சு. இப்போ நம்ம 2 பக்கமும் தனித்தனியாக கூட்டணும். இப்போ பெறுதல்கள் பக்கம் இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டுகளை ஃபுல்லாக கூட்டினா நமக்கு 1,27,000 வருது. அதே சமயம் செலுத்தல்கள் பக்கம் இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டுகளை ஃபுல்லாக நம்ம கூட்டும்போது நமக்கு 93,000 வருது. இப்போது பெறுதல்கள் பக்கம் தான் நமக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்குது. அப்போது பெறுதல்கள் பக்கம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை எழுதிடலாம், 1,27,000. இப்போது இந்த அதிகமான அமௌண்ட்லேருந்து கம்மியான அமௌண்ட்டை நம்ம கழிக்கும்போது நமக்கு 34,000 வருது. இந்த 34,000 தான் ஆன்சர். இப்போ நமக்கு இந்த பக்கம் தானே கம்மியாக இருக்குது, செலுத்தல்கள் பக்கம். அப்போ செலுத்தல்கள் பக்கம் கடைசியாக அந்த 34,000 போடுவோம். போட்டுட்டு இப்போ இது அவ்வளவும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணும்போது இங்கேயும் 1,27,000 வந்துடும். இப்போ இந்த அமௌண்ட் இதுதான் நமக்கு ஆன்சர். இதுக்கு நேரம் இங்கே என்ன எழுதணும்னா, இருப்பு கீழ் இறக்கப்படுகிறது ரொக்க இருப்பு. இதுதான் இந்த கணக்குடைய ஆன்சர்.